வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. பிசிலவன் செம்மை மருமக கூப்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கொசு நிறைய இருக்கா ரூமில். இது ஏற்றி வைக்க சொன்னாங்க. லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிராம்பு 4 சொறி வச்சால கொசு வரலும் இல்லாமல் இருக்கும். குட் நைட் லிக்விடேட்டர் போட முடியாது, குழந்தை இருக்கிறதால அது பண்ண சொன்னேன். அது நான் சொல்ல, என் மருமக தான் சொன்னாங்க. லெமன் கட் பண்ணிட்டு 4 கிராம்பு சொறி வச்சுட்டா. யார் சொன்னாங்க? அது ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ரீல்ஸ்லையா? ரைட், ஓகே. பட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதான் பண்ணிட்டு அந்த ஞாபகம் வரல. அது லெமன் கட் பண்ணிட்டு 4 கிராம்பு. பரவாயில்ல, கிராம்பு அந்த குத்தி வச்சா கொசு வராதுன்னு நான் பார்த்தேன். சரி, ஒர்க் பண்ணா பார்த்தா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி அதே தான் நான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன், அந்த சொறி வச்சா இருக்காதுன்ட்டு. இப்போ பரவாயில்ல. ஏய், என்ன வரேன் சவுண்டு பார்த்தீங்களா? வெளியே வந்துட்டாலும் தப்புன்னு ஓடிடுவோம். சரி, மாறி படிக்கிறீங்க. காய் வேப்பண்ணே, காய்கறி வேப்பண்ணே அகல் விளக்கு. அகல் விளக்குன்னு வேப்பண்ணே. சரி சரி, ஓகே. அகல் விளக்கில் வேப்பண்ணை ஊற்றி திரி போட்டு வச்சா கொசு வராதுன்றான். கொசு பயங்கரமாக இருக்குது. இந்த மழை பெஞ்சு முடிச்சுங்க. சரி சரி, விளக்கேற்றி வைக்கணும். நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. சரி, போய் இது வாங்கி வரேன் போயிட்டு. மாடி சூரே तो काय पाहिजे இன்னும் வரல. சரி, ரீசார்ஜ் ஏற்றி எப்படியா? சரி, ஓகே. லெமன் எவ்வளோ? 2 லெமன் எடுத்துட்டுருக்கேன். இதில் கிராம்பை குத்தி போட்டால் கொசு வராதான். சரி, பார்க்கலாம். முட்டை குத்துறீங்களா? நல்லா முட்டை கடை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எதனா ஒன்று மறந்து போடுது. குழம்பு முட்டை எவ்வளோங்க இன்றைக்கி? 7 ரூபா. முட்டை 7 ரூபா ஆயிடுச்சா? ஒரு 10 முட்டை கொடுங்க. 70, இது ஒரு 8, 78. ஒரு பிரதர் சொன்னார், கூட அறந்து போகிற மாதிரி இருக்குது, மாற்றணுன்ட்டு. ஆமாம், சரியா இருக்கா? கட்டிக்கலாமா? இப்போ ஒரு வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து வாழைப்பழம் வாங்கணும், இங்கே ரீசார்ஜ் பண்ணணும், வேப்ப எண்ணெய் வாங்கணும். கரெக்டாக இருக்குது. எதனா ஒன்று மறந்துடணும். பார்க்கலாம். தலைவர் வணக்கம். தலைவர், ஒரு 50 ரூபா கற்பூரம் கொடுங்க. ஒன்றும் இல்லை, வரேன் இனிமேட்டு வரேன். 1 நாள் 2 ரூபா தானே வர முடியும். அப்படின்னா வரேன் தலைவரே. ரீசார்ஜ் மட்டும் பண்ணணும். அம்மாடி ரீசார்ஜ் மட்டும் பண்ணேன் சார். ஏர்டெல் ஈவினிங் டைம்லாம் பிஸி ஆகிடுவாங்க எல்லாருமே. நம்பர் சொல்லட்டுங்களா? 770-819. ஐயோ, மறந்துட்டேண்ணே. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்ல, மறந்துட்டேன். அப்படியே இருங்க, மறந்துட்டேன். செல்ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் இருக்கும். அப்போ குறைஞ்சது செல்ஃபோன்லாம் அதை லேண்ட்லைன் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சது ஒரு 100 நம்பர் 50 நம்பர் தான் ஞாபகம் இருக்கும். இப்போது ஒரு 10 நம்பர் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் சார் என்ன சார் 200 ரூபாவா இருக்குமா? வேப்ப என்ன இருக்கா நம்மக்கிட்ட? இருக்கா? பரவாயில்லையே, அலையாமல் கிடச்சிச்சே. கம்மிங்க. எவ்வளோ இது? 33 ரூபா. பியூர் நீம் ஆயில். எதுக்கு தெரியுமா இது? அகல் விளக்கில் இதை ஊற்றிட்டு திரி போட்டு எரிய வச்சா கொசு வராது. அதுக்கு தான். குழந்தை வீட்டில் இருக்கே, குட் நைட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான். நண்பர் இங்கே ஒருத்தர் இருக்கு. வணக்கம் சுரேஷ். இப்போ தான் கேட்டேன் உன்னை. எப்படி சுரேஷ் இருக்க? சுரேஷ், ஆயில் இருக்கா நம்மக்கிட்ட? அந்த ட்ரம்மில் வச்சுருப்பியா? என்ன ஆயில் பேர்? என்ன? கல்ஃப். இப்போ மாற்ற முடியும்? எவ்வளோ நேரம் மாற்றுறதுக்கு? அதெல்லாம் உன் போர்டை காமிச்சா தான் ஃபோன் வரும்.
என்னம்மா திருநெல்வேலி ஃபேமஸ் ஆயிருக்கு. திருநெல்வேலிக்கு பார்க்குறேன் சேனலில். நீங்கள் எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? பார்த்துருக்கீங்களா என்ன? ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ தான் லைவ்லேயே உங்களை பார்த்து நேரடியாக பார்த்தேன். இவங்க கூட செல்ல ஃபுல்லாக அந்த ஆக்ஷனு ரியாக்ஷனு எல்லாமே சொன்னாங்க. டிஆர் மாதிரி தம்பி அப்படி தான் போயிருப்பேன். சுரேஷ் ஆயில் மட்டும் மாற்றி விட்ரு சுரேஷ். ஆமாம். என்ன சார் மறுபடியும் வரேன் நீங்கள் என்ன சார் இது? அது ஒரு சீட்டு போட்டேன் குழந்தைக்கு இந்த இடத்துல. சரி. அது உட்காந்தா இந்த இடத்துல இடிக்கும் டெங்கு டெங்குன்னு தலை. இவ்வளோ தான் இருக்குது சீட்டு. பேத்தியா சார்? பேரன் பேரன் பேரன். ஆமாம் ஆமாம். திருநெல்வேலியில் 1 வயசு கரெக்டாக. 1 வயசு இருக்குது. ஆ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்ணா இங்கே இருக்காங்க இவ்வளோ ஃபுல்லாக லைக் வரும். திருநெல்வேலியில் நிறைய பசங்களாம் பண்ணுவாங்க. சொல்லு சென்னையில் தான் இருக்கேன். வேலைச்சேரியில் சுரேஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அப்படியா? ஆமாம் இங்கே தான் இருக்கேன். அப்படியா? நம்ம திருமணம் பார்ப்பேன் உங்களே பயமாக இருக்கும் உங்களை பார்த்து பேசலாமா? ஏன்பா ஏன் பார்த்து பயப்படுறா? அவ்வளோ பயங்கரமாக இருக்கு நான். இருக்கீங்க. ஓகே உன் பேர் என்னப்பா? சரி செல்வம். செல்வம். இப்போ நான் வீடியோவில் நீங்கள் வந்துட்டேல்ல, உன்னையும் பார்ப்பாங்க திருநெல்வேலியில். ஓகேவா? சூப்பர் நாள் பேசுகிறேன். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு சார் மாற்றி. அதுதான்ப்பா கருப்பாயிட்டு. திருப்பதி போக போகிறேன். சரி மாற்றி விட்டுலான்ட்டு. கருப்பாயிட்டு இருக்கலாம். ஆயில் நல்ல காலம் எடுத்துன்னு போயிட்டு திருப்பதி என்ன ஆச்சுன்னா என்ன வருது? நீ என்ன ஆயில் வச்சுருக்க? நீ இப்போ இந்த எங்கே இது டம் அதானே? ஓகே ஓகே அப்படி இருக்கு. ஓகே 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 சுரேஷ் மாற்றிடு. எத்தனை கெப்பாசிட்டி சுரேஷ் அது? 800 ml சார். 800 ml ஊற்றுமா? சரி ஓகே. ஃபுல்லாக கருப்பாயிட்ருக்கு. இதை நம்பி நான் இப்போ திருப்பதி வந்து என்ன ஆயிருக்கும்? இப்போ கல்ஃப் ஆயில் மாற்ற போகிறாரு. இவர் நம்ம நண்பர் தான். இன்னும் இவர் அடிக்கடி மூட்டுவார். இவர் ஊருக்கு போகிறோம் வரப்பெல்லாம் இருக்க மாட்டார். அதான் மெக்கானிக்கை நான் மாற்றினேன். அதான் இவர்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன சுரேஷ் நிறைய வாட்டி வரப்பெல்லாம் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் கடை இருக்கும், 2 நாள் கடை இருக்காது. என்னப்பா போட்டவா? எடுத்துக்க பார்த்து சுரேஷ். சாஞ்சிக்க சாய்க்கவா? பிடிச்சிக்கப்பா. இன்னும் பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேர்லாம் சொல்லு. சுரேஷ் எவ்வளோ தரணும்? எவ்வளோப்பா? 450. ஓகே ஓகே. மாற்றினது எவ்வளோ? 50 ரூபா. நான் பரவாயில்ல வச்சுக்கோ. சார் வேறு சுரேஷ் பரவாயில்ல வச்சு சுரேஷ். நம்ம நண்பர் சுரேஷ் இவர் தான். இன்னும் ஒழுங்காக கடை இருக்க மாட்டார். அதான் அவர்கிட்ட சொல்கிறீங்க. மூஞ்ச பார்த்துங்க. இவர் தான். இவர் ஃபஸ்ட் கிளாஸ் சர்வீஸ் பண்ணுவார். இவர் வந்து அடிக்கடி ஊருக்கு போகிற. எந்த ஊர்? வந்தவாசி. அடிக்கடி வந்தவாசி கிளம்புறதால இங்கே கடை இல்லாதால இன்னும் மெக்கானிக்கிட்ட மாற்றினேன். இன்னும் ஒழுங்காக இருப்பியா? ரைட் ஓகே. வரம்பா. நீங்களா வரணும் சார். வரேன். ஓகே தேங்க்யூ. வரம்பா. யார் ஆன் பண்ணது? நான் தான் ஆன் பண்ணேன். ஏய் இவன் ஆன் பண்ணிட்டானா? டெய்லி இப்போல்லாம் இவர் தான் ஃபோன் ஆன் பண்ணுறது. நம்மள ஆன் பண்ணது தெரியாது இல்லை. நம்ம வெளியே போனால் எத்தனை கடைக்கு போய்ட்டு வந்து பாருங்க. கடை வாழைப்பழ கடை. இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன். நெய் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஆர்கானிக் ஃபுட்டு குழந்தைக்கோசம் நானும் மருமக குழந்தை போயிட்டு வந்தோம். அப்புறம் ஆயில் மாற்றுறது ஒரு கடை, ஒன் ரீசார்ஜ் ஒரு கடை, அப்புறம் வந்து தேங்காய் வேப்பெண்ணெய் ஒரு கடை முடிச்சுட்டு வீட்டு வர மருமக வந்து நெய் வாங்கி வந்தேன். நான் ஆர்கானிக்கில் வந்து குழந்தைக்கு அது ஒரு கடை. வரது லேட் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் சாரி சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. இந்த வணக்கம் சொல்லிட்டியா ஃபஸ்ட்டு? ஸ்டார்ட் சார். இவன் ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா அப்பா நல்லா இருக்கா? எப்பா என்னால் தாங்க முடியல சாமி. அவங்களே பயந்து போட்டுருவாங்க. அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணேன். வணக்கம் அப்பா அம்மா தாண்டக்கு நிக்க நாளுக்கு ஐயோ பேசுறானே. நிக்கச்சு காபி நைட்டி இக்கு சப்போட்டா அப்பல் செக்கப்பு கை சிகப்பு காய் என்னது? கடர் அங்கே சொல்லு. கடர் தெரியுங்களா? கேரட்டு கர்ற. முருங்கா முருங்கா அப்படி சொல்ல. கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்லிட்டு. கொத்தமல்லி அந்த இடத்துக்கு போடலாம். கோக்காய் முட்டை முடுக்கு இந்த சாப்பிட சொல்லு. ஒட்டு போடுறி இந்தாங்க கை வலி வாங்க. வேற யாரும் கொடுக்கணும்? முருகா முடுறக்கா சாமி தொண்ணுங்க
கண்ட சாமி துண்ணுங்க சாய்பாபா துண்ணுங்க குடுறது துண்ணுங்க அம்பாள் துண்ணுங்க அம்பல்ல துண்ணுங்க வேற குடுறது துண்ணுங்க சவன் இல்ல தந்தி தந்தி துண்ணுங்க சவன் செவண்ட துண்ணுங்க. இது வந்து நந்தி, அவர் வந்து சிவன். நந்திய தந்தி என்னுவான், சிவனை சவன் என்னுவான். உன்னை தந்தி உன்ன உணவு தினம் தந்த தெய்வமே. கண்ணூர் இப்ப நீ கரெக்டா ஒரு வாட்டி சொல்ற, கரெக்டா சொன்ன. நந்தி தந்தி தந்தி இல்ல நந்தி நந்தி அங்க சொல்ல. நன்றி நன்றி கிடையாது, நந்தி நந்தி வருது இல்லைங்க. அப்புறம் நந்தி. சிவன் செவன் சவன்னா 7 சிவன் செவன் வருது ஆனா சொல்றது இல்ல. இந்த வெரி குட். இன்னைக்கு நம்ம வீட்டுல பொங்கல் மேல கடுகு பொங்கல் செய்ய சொல்லியிருக்கேன். இவன் கடுகு பொங்கல் சாப்பிட மாட்டான். பொங்கல் சாப்பிடுவேன் சுத்தமா கொலை சாப்பிடணும் தெரியாது, அதுக்கோசரம் தான். மாய் மீரா மாய் வீட்டேன். சரி ஓகே. இப்போ வண்டிக்கு ஆயிலாம் மாற்றின்னு வந்தேன். ஆயில் ஃபுல்லாக கருப்பாயிட்டு இருக்கு. நீ காலையிலேருந்து எத்தனை தடவை அந்த கடைக்கு 3 வாட்டி போனேன், மதியம் 2 வாட்டி போனேன். கடை திறந்துருக்கு, ஆள் இல்லை, வெளியே போயிருக்காரு, குளிக்க போயிருக்காரு, சாப்பிட போயிருக்காரு. அடா போன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் இப்போ பார்த்தேன் இல்லையா, சுரேஷ் மெக்கானிக், சூப்பராக சர்வீஸ் பண்ணுவார். ஆனால் ஆள் தான் இருக்க மாட்டார். வாரத்துக்கு 7 நாள்னா அதில் 4 நாள் இருக்க மாட்டார், 3 நாள் தான் இருப்பார். நம்ம அர்ஜென்ட் பிரேக் டைட் பண்ணோம், என்ன பண்ணால் இருக்க மாட்டார். நான் ஒரு தடவை போயிட்டு சுரேஷ் சர்வீஸ் பண்ண சுரேஷ்னா, சார் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சார், டீக்கான பார்த்துக்கலாம் சார், வெளியே தள்ளி போனது தான் இந்த வேறு மெக்கானிக் கிட்ட நான் போனேன். ஆனால் சூப்பராக பண்ணுவார். ஹோண்டா ஷோரூமில் அவர் வந்து ஆக்சுவலாக ஹீரோ ஹோண்டா ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு ஹோண்டா கம்பெனியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை செஞ்சவர். செஞ்சுட்டு கடை வச்சார். என்ன இப்போ சொல்லிட்டேன், எங்கிட்ட ஒழுங்காக வாப்பான்ட்டு, இல்லை அவர்கிட்ட நான் சர்வீஸ் விட்டுருவேன். சூப்பராக பண்ணுவா போல. என்ன ஆச்சுன்னா, என்னை பார்த்து அவர் பயந்ததுக்கு காரணம், டிக்டாக் பண்ணுறப்போ நான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். அவர் கடை வச்சு வீடியோ எடுப்போ அவர் கடை போர்டை காமிச்சிட்டேன். அதில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பார்த்துட்டு டிஆர்னா நைட்டெல்லாம் கால் வருதுண்ணா. அப்போ டிக்டாக் பண்ணுறப்போ ஸோ போர்டு மட்டும் காமிச்சிடாதீங்கண்ணா. டிங்கி 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 நைட்டு 2 மணிக்கு ஃபோன் வந்துச்சா, காலையில் 4 மணிக்கு ஃபோன் வந்துச்சா, ஃபோன் பண்ணுறாரு வீட்டை காமிங்கன்னு வந்துச்சா. ஆனால் தூங்கவும் முடியல. நான் தயவு செஞ்சு அதுக்கோசம் நான் வீடியோ எடுக்கிறப்போ வரா கடையை காமிச்சிடாதீங்கன்னாரு. எப்பா கடையை தான் காமிச்சா, போர்டை காமிப்பான்னு. சரி ஓகே மூடவா, சரி ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வர சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இருக்க டியா ஹேர் ஸ்டைல் சார் இது இருக்காது சார், 2 நாள் மொட்டை சார். முட்டை என்ன மொட்டை? திருப்பதி போகிறேன், மொட்டை சிக்கன் வந்துட்டா புதன்கிழமை காலை போட்டு சாயங்காலம் வந்துடுவேன். யாருக்கோசம் மொட்டை சிக்கன் தெரியுமா சொல்லு? மாமியார் இல்லை, ஒரு அடி ஒன்றா நடக்க முடியாமல் இருந்தது, எந்திரிச்சு உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டு தெரியுமா, திரும்பி படுக்க முடியாமல் கால் வலி ஞாபகம் இருக்கா? திரும்பி படுக்க முடியாது கஷ்டப்பட்டு ஞாபகம் இருக்கா? அப்போ நான் சாமி வேண்டிங்க ஞாபகம் இருக்கேன். உனக்கு தான் போய் மொட்டை அடிச்சு வர போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு சரியாயிடுச்சு, போய் மொட்டை அடிக்க போகிறோம். ஓகே, சூருக்கு தான் மொட்டை அடிக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணு.